ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சாய் நட்பவி. இன்றைக்கி பாவக்காய் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 2 சின்ன சைஸ் பாவக்காயை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான மசால்ஸ் ரெடி பண்ணலாம். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பாவக்காய் கசப்பாக இருக்கிறதுனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாவக்காயாக இதில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால சீக்கிரமாக வேகாது. இப்போ பாருங்கள், நல்லா மொறுன்னு பாவக்காய் நமக்கு வந்திருக்கு. மறக்காமல் நீங்களும் ஒரு டைம் இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.